நம்ம இப்போ கடந்த அமர்வுல எதை பத்தி நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம்னா, ஆஹ் இந்த உலகத்துல நம்ம ஏன் இந்த மனித பிறப்பை எடுத்திருக்கோம் அப்படின்றதுதான். அப்ப நம்ம இப்ப எங்கேயாவது நம்ம கிளம்புறோம், நம்ம எங்க போறோம், பயணப்படுறோம் அப்படின்னு நமக்கு தெரிந்தா மட்டும்தான் அந்த இலக்கை நம்ம போய் அடைய முடியும். அதுபோல அதே போலதான் இந்த பிறப்பு எதற்காக, இந்த பிறப்போட இலக்கு என்ன என்று நம்ம தெரிந்தா மட்டும்தான் நம்ம அந்த இலக்கை அடைவதற்கு நம்ம முயற்சியாவது செய்ய முடியும். அந்த இலக்கு நமக்கு பிடிச்சிருக்கணும். அந்த இலக்கை அடைவதற்கு நம்ம விருப்பம் கொள்ளணும். அந்த விருப்பத்தோடு அதை முயற்சி செய்யும்போது நிச்சயமா அதை நம்ம விரைந்து அடைய முடியும் அந்த இலக்கை. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்றார். அதுதான் பேரு உபதேசம் அப்படின்ற இடத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்னன்னா ஆஹ் அதிதீவிர விருப்ப முயற்சியோடுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதிதீவிர விருப்ப முயற்சியோடு. அப்ப இந்த மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நாம் எல்லோரும் இந்த மனித பிறப்போட இலக்கு என்னவென்றால், அதாவது எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல். அப்படி அது எப்படி சொல்லணும்னா, ஆஹ் காலத்தாலையும் இடத்தாலையும் விதத்தாலையும் அளவாலையும் ஆஹ் அது எந்த நிலையிலும் நம்ம தடைபடாம, நமக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம, அதுதான் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல். அப்படி வாழ்கின்ற ஒரு ஒப்பற்ற பெரிய வாழ்வு. யாரோடையும் அதாவது ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு பெரிய வாழ்வு. அந்த வாழ்வு என்னன்னா, ஆஹ் இந்த தேகம் அழியாத ஒரு வாழ்வு. நமக்கு பயமே பூஜ்ஜியமான ஒரு வாழ்வு. பயம் இல்லாத, துன்பம் இல்லாத, இந்த உடம்புல நோயே இல்லாத, என்னைக்கும் இளமையா நம்மகிட்ட வளரக்கூடிய, விருத்தி ஆகக்கூடிய அந்த கருணையை கொண்டு, அந்த கருணையினால திருவருள் விளக்கத்தை பெற்று, அருளோட அந்த இறைவனோட அருளை பெற்று, அந்த அருளான இந்த உடம்ப அருள் வேதியியல் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு கடவுள் விஞ்ஞானத்தை நமக்கு இதன் வழியா நமக்கு வள்ளல் பெருமான் நமக்கு சொல்றார். அதுதான் நம்ம இது வரைக்கும் நம்ம சிந்திச்சுட்டு வரோம். பல கோணங்கள்ல சிந்திச்சுட்டு வரோம். பல கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு வரோம். அப்போ இந்த பிறப்புல நம்ம முதல்ல ஆனந்தமா வாழணும். அந்த ஆனந்தமா வாழ்றதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கு அப்படின்னா, இந்த தேகத்துக்கு நிறைய அபாயங்கள் இருக்கு. நிறைய அபாயங்கள் இருக்கு. அந்த அபாயம்தான் நமக்கு இங்க ஒரு தடையா இருக்கு. அது அடிப்படையான அபாயம் என்ன அப்படின்னு சொன்னா, பயம், தாகம், அப்புறம் பிணி, இச்சை, எளிமை, துன்பம், கொலை அப்படின்ற ஒரு 7 வகையான அபாயம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மனித பிறப்புல நமக்கு ஒரு 5 அபாயமும் இருக்கு. அது என்னன்னா பயம், துன்பம், பிணி, மூப்பு, மரணம். இதையெல்லாம் தடுத்துக்கிட்டு நமக்கு எந்த ஒரு தடையுமே இல்லாம யாரோடையும் ஒப்பிட முடியாத ஒரு பெரிய வாழ்வு அப்படின்னா அந்த இறைவன்ட்ட இறைவன்ட்ட கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சர்வ வல்லப சக்தியும் தாமும் பெற்றுக்கொண்டு கடவுள் கடவுள் எப்படி எவ்வளவு ஒரு சர்வ வல்லப சக்தி கொண்டு அவர் எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறாரோ அதே போல நாமும் சர்வ வல்லப சக்தியோடு என்றும் அழியாத ஒரு வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வு தான் அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வு. அதைதான் வள்ளல் பெருமான் ஆன்ம லாபம்னு சொல்றார்.